எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரியல் மோட்டிவேட்டர்ஸ் இவங்களுக்கு தான் பார்க்க போறோம். என்ன ரியல் மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு யோசிக்கீங்களா? அவங்க எல்லாருமே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க. எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்களால எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அதை சேர்த்து சக்ஸஸிவாக ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங்கை கம்ப்ளீட் பண்ணி எனக்காகவும் உங்களுக்காகவும் அவங்க எவ்வளோ சேர்த்துருக்குறாங்க, சேர்த்த பணத்தை என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி 4-5 பேர் அவ்வளோதான் எவ்ரி மந்த் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மந்த் எனக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன் அப்படின்னா 27 பேர் மொத்தமாக கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டு அப்படியே அடுத்த மாதம் டபுள் ஆகணும், அதாவது இந்த மாதத்தோட முடிவில் மணி சேவிங் கவுண்ட் பண்ணுற லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது நடக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வாங்க யார் யார் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருக்குறாங்க, சேர்த்த பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? இதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், என்ன நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டெய்லி ரொட்டீனில் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நம்மக்கிட்ட வர்ற இன்கம்மை பார்த்து செலவு பண்ணணும், செலவு பண்ணாமல் இருக்கக்கூடாது, எந்த செலவும் எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சாலே பாதி பிரச்சனை நம்மளுக்குள்ள தீர்ந்து போயிடும். இது எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு சின்ன விஷயங்களாக சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள். எவ்ரி வீடியோலையும் நான் உங்ககிட்ட கேட்குறது தான், நம்ம சேனலில் டிஸ்லைக் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போலாம் டிஸ்லைக் பண்ணிட்டா வீடியோஸ் க்ரோத் ஆகாது, அப்படியே டவுன் ஆயிரும். அதுக்காகவே டிஸ்லைக் பண்ணுறதுக்கு போட்ட ஒன்றையும் இருக்கிறாங்க. அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் படிக்கிறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நான் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யாரோட கமெண்ட் அப்படின்னா அபிநயா ஆனந்த் இவங்களோட கமெண்ட்டு. இவங்க மார்ச் மாதத்தோட சேவிங்ஸாக 2240 ரூபா சேர்த்துருக்குறாங்க. இதை வச்சு கோல்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். இதே மாதிரி மேலும் நீங்கள் சேர்க்க என்னோட வாழ்த்துக்கள். யாரோடது அப்படின்னா ஜோதிமணி இவங்களோட கமெண்ட்டு. மார்ச் மாதம் சேவிங்ஸாக 5500 ரூபா சேர்த்துருக்குறாங்க. 3000 ரூபாயை கோல்டு சீட்டில் கட்ட போகிறேன், 2500 ரூபா பேங்கில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம சேர்த்த பணத்தை கொஞ்சம் அதிகமாகும் போது ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற நேரத்தில் நம்ம சேர்த்து வச்ச பணம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிஸ், இன்னொரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமாக நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கடன் நிறையா இருக்குது. இல்லை அப்படின்னா இன்கம் கம்மியாக இருக்குது, அதுக்குள்ளே எப்படி மெயின்டைன் பண்ண, அதுக்குள்ளே எப்படி சேவிங்ஸ் பண்ண அப்படின்னு புரியாத குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க. எனக்கு ரீசெண்டாக 2 டேஸாக இந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் வருது. கொஞ்சபட்சம் இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வில் இது நீங்கள் லோக்கலில் இருந்தீங்க, ஓன் ஹவுஸாக இருந்துச்சு அப்படின்னா 10,000 ரூபாய் இருக்கணும் கண்டிப்பாக உங்களோட இன்கம்மா. இது சிட்டிஸில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் கண்டிப்பாக 20,000 இருக்கணும். ஓன் ஹவுஸாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா 15,000 இருக்கணும். இதில் கடன் எதுவுமே இல்லாமல் சொல்கிறேன். கடன் ஒன்று நம்மளுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மட்டும்தான். இந்த மாதிரி நம்மளுக்கு இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம தான் யோசிக்கணும், இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் பண்ணலாமா, இல்லாட்டி எக்ஸ்ட்ராவாக சைட் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் யோசிங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிச்சாலும் மாதத்துக்கு 3000 ரூபா. இது நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிச்சிங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னா 6000 ரூபா. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர இன்கம் தானே.
இருக்கிற கடனை வேகமாக அடைக்கணும், இனி கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டிப்பாக இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான எக்ஸ்ட்ரா இன்கம்மை உருவாக்குங்க. ஒரு வேளை இல்லாட்டியும் இதிலேருந்து இன்கம் வருதுல அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். தான் செல்வராணி இவங்களோட மார்ச் மந்த் சேவிங்ஸாக 3300 வந்து சேர்த்துருக்குறாங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர். அடுத்ததான் சிவா பர்னிதா, இவங்களோட மார்ச் மந்த் சேவிங்ஸாக 1900 வந்து சேர்த்துருக்குறாங்க. இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே இதை விட அதிகமாக சேர்க்க என்னோட வாழ்த்துக்கள். அடுத்து யாரோட கமெண்ட் அப்படின்னா ஆதிசா, இவங்களோட கமெண்ட்டு. இவங்க ஒரு ஜாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டுட்டு ஆரி ஒர்க்கு கற்றுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு 3000 ரூபாய் சேர்த்துருக்குறாங்க. அந்த பணத்தை ஆரி கிளாஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டு இது மூலமாக இனிமேல் இன்கம்மை ரெடி பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் ஒரு வேலையில் இருந்தாங்க, இனி ஓன் என்டர்பிரினராக மாற போகிறாங்க அவங்களோட கைத்தொழிலால். நீங்கள் உங்களோட கிளாஸில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆகணும் சிஸ்டர். வாழ்த்துக்கள். இது யாரோட கமெண்ட் அப்படின்னா சகிலா ரெசிபீஸ், என்னோட மார்ச் மந்த் சேவிங்ஸாக 6800 ரூபாய் வந்து சேர்த்துருக்குறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. சம்பாதிச்ச பணத்தை சேர்க்கறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு கரெக்டான மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஷேர் பண்ணும்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். சுஜி MDSM, இவங்க என்னோட மார்ச் மந்த் சேவிங்ஸாக 18800 ரூபா வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரியலி ஸோ ஹாப்பி. இவங்க ஸ்ரீலங்காலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இவங்களும் ஜாப்பில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ண முடியுது. இதனால தான் நம்ம எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன பிஸ்னஸாக பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஒர்க்குக்காக போகிறீங்க, எங்களை மட்டும் கேட்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் இதுக்கான அப்டேட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது யாரோட கமெண்ட் அப்படின்னா வணக்கம் அப்படின்ற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இதுபோல் சேர்த்து வைத்து தான் என் மகளுக்கு 1.5 கிராமில் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்க்கறதுக்கான காரணம் ஏதோ ஒரு விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தானே. அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும். அடுத்து யாரோட கமெண்ட் அப்படின்னா RSL ஃபேமிலி, ஹாய் சிஸ்டர், என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்டு 2800. நான் பிப்ரவரி மந்த் சேவிங்ஸை வச்சு 1 கிராம் வாங்கலான்னு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு கண்டிப்பாக வாங்கிட்டு எனக்கு திரும்பவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது சிஸ்டர். அடுத்தவங்களோட கமெண்ட்டை பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பார்க்கறது இது ஒன்று மட்டும்தான். இது யாரோட கமெண்ட் அப்படின்னா ஐ ஆம் ஏ லிட்டில் வர்னேஷ், இவங்களோட கமெண்ட். ஃப்ரம் ஜனவரி டு மார்ச் மை சேவிங்ஸ் 8000. பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சேவ் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி LKG சேர்க்கணும், RTE கிடைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் சிஸ்டர், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் உங்களோட குழந்தைய LKG இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து RTE அப்படின்ற ஸ்கீம் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நல்ல ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்கீமை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், இந்த ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் இல்லாமல் நம்ம குழந்தைய படிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆகிற செலவு வந்து நீங்கள் சேவிங்ஸாக எடுத்து வச்சிடலாம் தானே அவங்களோட எதிர்காலத்துக்காக. யாரோட கமெண்ட் அப்படின்னா வைசு ஸ்டாலின், இவங்க வந்து 2727 ருபீஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி சிஸ்டர், நீங்கள் மேலும் மேலும் சேர்க்க என்னோட வாழ்த்துக்கள். யாரோட கமெண்ட் அப்படின்னா சண்முகா தேவி, இவங்களோட கமெண்ட்டு. இவங்க வந்து எக்ஸ்பென்சஸையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கிராசரிஸ்க்காக 1388 ரூபா, வெஜிடபிளுக்கு 400 ரூபா, ட்ராவலுக்கு 140 ரூபா, மில்க்குக்கு 623 ரூபா, ட்ரெஸ் எடுக்க 300 ரூபா, நான்வெஜ்ஜுக்கு 500 ரூபா, சிலிண்டருக்கு 1500 ரூபா, டோட்டலாக 4851 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. 5000 ரூபா வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற அமௌண்ட்ல இருந்து இது சேவ் பண்ணது. பேலன்ஸ் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்களையும் வாங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்டை கொஞ்சம் வாங்க சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக. யாரோட கமெண்ட் அப்படின்னா சஷ்டிகா, இவங்களோட கமெண்ட்டு. இவங்க 20 ரூபா நோட்டை மட்டுமே எடுத்து வச்சு 450 ரூபா வந்து சேர்த்துருக்குறாங்க. ஒரே ஒரு 10 ரூபீஸ் நோட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது, அதனால நான் இதை ஷேர் பண்ணுறேன்.
மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்க. 10 ரூபாய், 20 ரூபா, 50 ரூபா புது நோட்டு வரும்போதெல்லாம் எடுத்து வைங்களேன். மாதத்தோட முடிவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியாமல் எவ்வளோ பெரிய அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதான் கூட நீங்கள் நம்மளோட சேனலில் மந்த் எண்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து கற்றுக்கவும் ஆரம்பிப்பாங்க. இதை விட வேறு ஏதாவது புதுசாக நீங்கள் வித்தியாசமான சேவிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். இது யாரோட கமெண்ட் அப்படின்னா லக்ஷ்மி பிரியா இவங்களோட கமெண்ட்டு. இவங்களோட மார்ச் மந்த் சேவிங்ஸாக 8000 ரூபாய் வந்து சேர்த்துருக்குறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி சிஸ்டர். இது யாரோட கமெண்ட் அப்படின்னா செல்வம் எம் இவங்களோட கமெண்ட்டு. இவங்களும் எக்ஸ்பென்சஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கிராசரிஸ்க்கு 881 ரூபா, ரைஸ்க்கு 1480, நான்வெஜ்ஜுக்கு 265, மார்க்கெட்டுக்கு 356, மொய் எழுதுனதுக்கு 2300 ரூபா. இவ்வளோ இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம பட்ஜெட்லையேவும் இதுக்காக அமௌண்ட் தனியாக ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா அதை உங்களோட சேவிங்ஸ்க்கு கொண்டு வந்துடும். ஸ்நாக்ஸ்க்காக 171 ரூபா, ஆட்டோ ஃபீக்கு 1600 ரூபா, மெடிக்கலுக்காக 55 ரூபா, கேஸ்க்காக 1207 ரூபா, ரீசார்ஜ்க்காக 300 ரூபா, அவங்களோட ரீசார்ஜ், அயனிங்க்கு 160 ரூபா, டெய்லருக்கு 300 ரூபா, ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் வாட்டர் டேக்ஸ்க்கு 7080 ரூபா. எட்டுனால தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமேவும் கண்டிப்பாக இதெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி ரூலே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாதி பேர் கட்டுவாங்க, பாதி பேர் கட்டாமல் இருந்தாங்க. இப்போல்லாம் அப்படி இருக்க முடியாது. உங்களுக்குமே ஊரில் வீட்டு வரி, தொழில் வரி ரெண்டுமே இப்போ கட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தொழில் வரி கிடையாது. இப்போது சேர்த்து பிலோ இருக்கிற 3 வருஷத்துக்கும் சேர்த்து கட்டுங்க. இன்னும் புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்து எல்லாரையும் கட்ட வச்சுட்டு இருக்கிறாங்க. இருக்கும்போது இதுக்கு எல்லாமே நம்ம மாதம் மாதம் பிளான் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இயர் எண்டில் கட்டுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வரும்போது தான் நம்ம கடனை நோக்கி தள்ளப்படுறோம். அதான் பாய்க்கு 300 ரூபா வந்து இன்வெர்டர் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கு 45 ரூபா, ஃபேனுக்கு 30 ரூபா, மில்க்குக்கு 560 ரூபா, அவங்க ஹஸ்பண்டோட ரீசார்ஜ்க்காக 155 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இருக்குது. பஸ்ஸுக்கு 200 ரூபா, ஹேர் கட் ஹஸ்பண்டுக்கு வந்து 100 ரூபா, கேபிளுக்காக 230 ரூபா, ப்ராஜெக்ட் ஒர்க் குழந்தைங்களுக்காக 180 ரூபா, டோட்டலாக 17,774 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் 7000 ரூபாயை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்க்கு விட்டுட்டோம் அப்படின்னா மிச்சம் 10,000 ரூபா வந்து இவங்களோட எக்ஸ்பென்சஸாக செலவு பண்ணியிருக்கிறாங்க. மாதம் இவங்களோட சேவிங்ஸாக 923 ரூபா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லை அப்படின்னா 8000 ரூபாய்க்கு அதிகமாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க தானே. ஸோ கவலையை விடுங்க, அடுத்த மாதம் சேர்த்துக்கலாம். இது யாரோட கமெண்ட் அப்படின்னா அசிஃப் ஃபைஸ் இவங்களோட மந்த் சேவிங்ஸாக 3300 ரூபா சேர்த்துருக்குறாங்க. யூ ஆர் ரியல் மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் மட்டும் ரியல் மோட்டிவேட்டர் கிடையாது சிஸ்டர், நீங்கள் எல்லாரும் தான் இப்போ ரியல் மோட்டிவேட்டர். எல்லாரும் மேலும் மேலும் சேர்க்க என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் இதோடு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு இன்கம் நமக்காக நம்ம உருவாக்கணும். யாரையும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது, யாரையும் டிபெண்ட் ஆகியும் இருக்கக்கூடாது. அது யாரோட கமெண்ட் அப்படின்னா இன்ஸ்பயர் கோச்சிங் சென்டர். இந்த மந்த் உண்டியல் சேவிங்ஸ் 2000 ரூபா, கையில் 5000 ரூபா இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி சிஸ்டர். ரம்ஜானுக்கு இந்த 5000 யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட சேவிங்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அமௌண்ட்டை ரம்ஜான் செலவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்து யார் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ட்ரிக்கி ட்ரிக்ஸ். ஐ சேவ் 6000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பை கோல்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. நீங்கள் மேலும் மேலும் சேர்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். இது யாரோட கமெண்ட் அப்படின்னா மங்கை கோயம்புத்தூர். இவங்களோட மார்ச் மந்த் சேவிங்ஸாக 2450 ரூபா வந்து சேர்த்துருக்குறாங்க. ஐ ஹாவ் திஸ் அமௌண்ட் to my sister for emergency need because I saved I good help my sister really happy அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேர்க்குறதேவோ நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க நம்மளுக்கு உதவுவாங்கல்ல, அதே மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே. இது வந்து ரத்த சொந்தத்தோடு வச்சுக்கோங்க. வேறு நெய்பர்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க. கொடுத்த காசு திரும்ப வராது, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா, அது நிஜம்தான். இப்போ அதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அடுத்து யாரோட கமெண்ட் அப்படின்னா சுகந்தா இவங்களோட மார்ச் மந்த் சேவிங்ஸாக 2500 ரூபா, ரூபீஸ் நோட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு 5000 வெள்ளி அருணாக்கொடி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தேங்க்யூ பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமேவும் நான் உங்களை எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறேனோ அதை விட நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தானே இதை கரெக்டாக நடந்து உங்களோட பணத்தை நீங்கள் சேர்த்துருக்குறீங்க தான் உங்களோட கிஃப்ட்டு ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சேர்க்குறதுக்கு உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து யாரோட கமெண்ட் அப்படின்னா பூவரசி இவங்களோட கமெண்ட்டு, ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நான் இந்த மாதம் அமௌண்ட்டுக்கமாக சேவ் பண்ணி 4 கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். இந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஒரு கடன் இல்லாத லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும் அப்படின்னா தான் நம்மளோட சேவிங்ஸ் அதிகமாகும் போது நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை சந்தோஷமாக வாங்க முடியும். இது யாரோட கமெண்ட் அப்படின்னா கனகா சதி. இவங்க டிசம்பர் 25லேருந்து மார்ச் 25 வரைக்கும் 15,000 சேவ் பண்ணேன். என்னோட சன் ஸ்கூல் ஃபீஸுக்காக 40,000 தேவைப்பட்டுச்சு. என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணேன். அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்மளாம் வீட்டில் இருக்கிறோம், நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது பரவாயில்லையேப்பா, ஃபேமிலியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்மளால் முடியாத நேரத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணுறாள் மாதிரியான எண்ணம் ஆழமாக பதியும். அவங்களுக்கு சின்ன சின்ன செலவுகளுக்காக பணம் கொடுத்துட்டு இருந்த அவங்க அதுக்கடுத்து குடும்ப பொருள் இப்போ மொத்தத்தையும் நீ பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருவாங்க. யாரோட கமெண்ட் அப்படின்னா ஜீவாவி. இவங்க அதுக்கும் மேலே ஒரு படி மேலே போய் 10 ரூபா டெய்லி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கி அம்மா தர்ற காசையும் சேர்த்து வச்சுருக்குறாங்க. இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இவங்க டெலிவரிக்காக ஸ்கேனுக்கு 3,000 ரூபீஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அமௌண்ட் இல்லாத போது இவங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தாலும் அவங்க சேமித்த பணத்தில் இருந்து தானே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு ஹாப்பினஸும் இருக்குது. இப்போ கையில் பேலன்ஸ் 2,000 ரூபாய் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் எதிர்பாராத செலவு வரும்போது நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடுது. யாரோட கமெண்ட் அப்படின்னா ANN இவங்களோட கமெண்ட்டு, ஆஃப்டர் வாட்சிங் யுவர் வீடியோ ஈவன் ஐ ஸ்டார்டட் சேவிங்ஸ் 5,000 ஃபார் டிட் மார்ச் மந்த் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் உங்களால் முடிஞ்ச அளவு சேமிக்கணும். இன்கம்மை இப்போ தான் சேர்க்க முடியும். வேலை பார்க்குற நேரத்தில் ஃப்யூச்சரில் சேர்க்கணும்னு நினச்சா கூட நம்ம கையில் பணம் இருக்காது. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்படியெல்லாம் சேர்க்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. யார் அப்படின்னா நிவிதா. இவங்க வந்து ஹாய் சிஸ்டர், மந்த்லி மை சேவிங்ஸ் வந்து 1,600 ரூபா. ஐ எம் ஸோ ஹாப்பி சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் சேர்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேரோட கமெண்ட் வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். அப்போ வீடியோ ரொம்ப லென்த் ஆகலை அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக ஷேர் பண்ணுவோம். ஆனால் அத்தனை பேரும் நீங்கள் வரணும், நீங்கள் ஷேர் பண்ணணும், நீங்கள் யாரோ ஒருத்தங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும், இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ இது வரைக்கும் சேமிக்காட்டியும் பரவாயில்ல, இந்த மாதம் உங்களோட சேமிப்பை ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதத்தோட முடிவில் உங்கள் சேவிங்ஸை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. இந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை.